தக்காளி, வெங்காயம், அவரைக்காய், பீட்ரூட், கோஸு. வா சார் எடு சார். என்ன சார் வேணும்? வெங்காயம் எவ்வளோயா? சார் வெங்காயம் 100 ரூபா சார். கம்மி பண்ணி போடியா சார். என்ன சார் இது 10 ரூபா கம்மி வேணாலும் தர சார். எடு சார். தக்காளி எடு சார். தக்காளிலாம் நாங்கெல்லாம் காய்கறி சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிடுவோம்யா. சூப்பர் மார்க்கெட் வெங்காயத்தை வாங்க மறந்து வந்துட்டேன், அதனால வந்தேன் இங்க. இப்ப எப்படி சார் இது பேக்கேஜ் பயங்கரமா இருக்கு. எல்லாம் பேக்கிங்கோட இருக்குங்க. நீ பிரிச்சு பார்த்து வாங்கினியா சார்? அது எதுக்கே பிரிச்சு பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லா சார். என் கடையில வந்தீங்கன்னா வெங்காயத்தோட தோல் முத கொண்டு உரிச்சிடுறேன். இங்க பாரு சார். என்ன அது? என்ன பண்ற சார்? இல்ல சார், இது நான் ஒண்ணும் பண்ணல, அழுகி இருக்குது பாரு. அமுத்துனோன்னு அப்படியே போயிடுச்சு. ஆமா. என்ன சார் பார்த்து வாங்க மாட்டே நீ? வீட்டுக்கு போனா அவ்வளவு இதுதான் கேப்பா. தனியா வச்சிருவோம். உள்ள போட்டு வச்சு. என்ன சார் இது உள்ள நிறைய வச்சிருக்கிற? இது என்னன்னு தெரியல, ஆனா ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. சரி வாங்கி போட்டா வீட்டுல போய் பாத்துக்கலாம்னு வாங்கி போட்டுருக்கேன். சார் எதுக்கு சார் இது? 50% ஆஃபரியா? எதுக்கா இருந்தா என்ன? நான் சார் இது அநியாயமா இருக்குது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. உனக்கு தேவையான காயெல்லாம் உன் வீட்டாண்டே வந்து போடுறேன். அவரைக்காய், பீட்ரூட், கோஸு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. மல்லித்தலை முத கொண்டு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? சூப்பர் மார்க்கெட்ல போய் பேக் பண்ணதான் நல்லா இருக்குன்னு போய் வாங்க போற. அவன் என்ன பண்றான்? என்னென்னலாம் விற்காம இருக்கோ அதெல்லாம் ஆஃபர்னு சொல்லி உன் தலையில தட்டி விட்டுறான். உனக்கு வேணுமோ வேணாமோ தெரியல, நீ வாங்கிட்டு வந்திருக்கிற. 10 ரூபா சேர்த்து கொடுக்குறதுனால உனக்கு என்ன சார் ஆயிருப்போகுது? உன்னை தேடி வந்து தர்றேன், நீ எங்கேயோ தேடி போய் வாங்குற. அப்ப நீ 40 ரூபா செலவு பண்ண மாட்டியா சார்? உங்களை நம்பி நாங்களும் இருக்கோம் சார், எங்களே கவனி சார்.